இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஏன் முஹர்ரம் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோமானால், முஹர்ரம் என்றால் ஹராமாக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது என்று பொருளாகும். அதாவது கண்ணியம் நிறைந்த மாதங்கள் மொத்தம் 4. 1வது முஹர்ரம், 2வது இஸ்லாமிய மாதத்தில் 7வது மாதமாகிய ரஜப், 3வது இஸ்லாமிய மாதங்களில் 11வது மாதமாகிய துல்காதா, 4வது இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதமாகிய துல்ஹிஜ்ஜா. இந்த 4 மாதங்களிலும் சண்டையிடுவது, போர் செய்வது, பிறருக்கு அநீதம் செய்வது போன்ற அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஃபலா தலிலுமு ஃபிஹின்ன, அந்த மாதங்கள் என்ன செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லியிருப்பான். எனவே தடை செய்யப்பட்ட விஷயங்களை நினைவுபடுத்துவதற்காகத்தான் முதல் மாதத்திற்கு முஹர்ரம் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. மேலும் ஷைத்தானிற்கு சுவனம் தடை செய்யப்பட்ட மாதமும் இந்த மாதம்தான் என்பதனால் இந்த பெயர் வைக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.